ஆண்டவரும் இரட்சகரும் நம்மேல் மனதுருகி நம்மை பலப்படுத்துகிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். ஒரு பாடலோடு நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும்போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும்போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும்போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளில் என்னுடைய தலைப்பு ஆண்டவர் மனதுருக்கம் உடையவர். கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷ புத்தகம் கிபி 63 யூதா தேசத்தில் வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும். 27 புத்தகங்கள் அடங்கிய இந்த புதிய ஏற்பாடு புத்தகம் கிபி 50 ஆண்டிலிருந்து கிபி 100 ஆண்டு வரை 8 ஆசிரியர்களால் சுமார் 50 வருடங்களில் எழுதப்பட்ட புத்தகமாகும். 50 வருடங்கள் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை வைத்து எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு மத்தேயு புத்தகத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் அவர் தம் ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டி அவர்கள் மேல் மனதுருக்கமாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருக்கமுடையவராயிருந்தார். மத்தேயு 14 அதிகாரம் 14 முதல் 20 வரை வாசிக்கும்போது, அவர் தம் ஜனங்களுடைய வியாதிகளை சுஸ்தமாக்கின பின்பு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு ஆகாரமும் கொடுக்கிறார். இப்படி ஒரு மனதுருக்கம் யாருக்கு வரும்? எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, மத்தேயு புஸ்தகம் 14 அதிகாரம் 13 வாசிக்கிறோம். இயேசு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார்.
ஜனங்கள் அவர் போவதைக் கண்டு அவர் பின்னாடியே எல்லோரும் போகத் தொடங்கினார்கள். பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். மத்தேயு 14:14 வாசிக்கிறோம், இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம். அப்படியே 20 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமானால், ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து பல ஆயிரம் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அவர் மனதுருக்கமுடையவர். நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுடையவர். இந்த நாளிலே உங்கள் வீட்டில் இருக்கும் எண்ணெயும் மாவையும் வைத்து அல்ல குறையாதபடிக்கு என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஏனென்று சொன்னால், உங்கள் தேவைகளை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களின் எல்லா தேவைகளையும் சந்திக்க உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஆமென் உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, ஆண்டவர் விதவையின் மேல் மனதுருக்கமுடையவராய் இருந்தார். லூக்கா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவர் அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களோடே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்துதான் சொல்கிறார், அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் துக்கப்படும்போது, கஷ்டப்படும்போது, நஷ்டப்படும்போது அவரை நோக்கி நீங்கள் பார்த்தீர்களானால் அவர் உங்கள் மேல் மனதுருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென், சோத்திரம். கிட்ட பாடையை தொட்டார். பாடையை சுமந்தவர்கள் திகைத்து போய் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்துரு என்று சொன்னார். உடனே மரித்தவன் உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எனக்கு அன்பானவர்களே, அவர் மனதுருக்கம் செய்கிறவர், மனதுருக்கம் உடையவர். ஆமென். மரித்து போன ஒருவனை அவர் எழுப்புவாரானால் உங்களுடைய பிரச்சனை அவருக்கு எம்மாத்திரம். யோசித்து பாருங்கள். மரித்த பிணத்தையே அவர் மனதுருகி எழுப்புவாரானால் உங்களுக்கு இருக்கும் எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்கள் எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் மத்தியில் பேசின மொழி என்ன தெரியுமா? அரமேயு மொழி. ஆமென். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் ஜனங்களுடன் பேசின மொழி அரமேயு மொழி. அந்த மொழியை யூதர்களின் பேச்சு மொழியாக இருந்தது. அவர் தேவாலயங்கள் செல்லும் பொழுது எபிரேய மொழியை அவர் பேச ஆரம்பித்தார். தேவாலயங்களில் மட்டும்தான் எபிரேய மொழியை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜனங்கள் மத்தியில் பேசுகிற மொழி அரமேயு மொழி. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர் மனதுருக்கமுடையவர். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்களுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர்,
நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அன்பானவர்களே, எல்லோரும் ஒருமனப்படுவோமா? இந்த காலை நேரத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கர்த்தர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறவர். அவர் நம்மேல் மனதுருக்கம் உடையவர். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எங்களை அருமையாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நாயின் என்னும் ஊரிலே அப்பா, நீங்க மரித்தவனை உயிரோடு எழுப்பியிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா சோத்திரம், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற தேவன் எங்கள் மத்தியில் தான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரித்தவனையே உயிரோடு எழுப்பும்போது எங்களுடைய பிரச்சனை உமக்கு சாதாரணம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அமேன், கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அமேன், கடன் தொல்லைகளையும் எல்லாவற்றையும் மாற்ற உம்மால் கூடும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஜனங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா சோத்திரம், இந்த மாதம் முழுவதும் அப்பா உம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறீர். நீரே ஆசீர்வதியும். இந்த நாளை காணும்படியாய் செய்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஜனங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீரை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.